உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ? நீ யாரோ நான் யாரோ? கட்டண புருஷன் காக்கா வரிப்புக்காரின்னு கைவிட்டுட்டு போனப்போ நட்ட நடு வீதியில நரம்பு வலியால வீண்டு கிடந்தியே, அப்ப நீ யாரு? ஐயோ பாவம்னு அனுதாபப்பட்டுட்டு போகாம உன்னை என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் ராத்திரி பகலா சிகிச்சை பண்ணி நீ கண் விழிச்சு பார்த்தப்போ எதுவுமே பேச முடியாம என் மடியில முகத்தை புதைச்சுக்கிட்டு ஓன்னு அழுதியே, அப்ப நான் யாரு? அதுக்கு முன்னாடி நீங்க யாரு? வேலை கிடைக்குமா, அடுத்த வேலை சோறு கிடைக்குமான்னு தெரு தெருவா அலைஞ்சிங்களே, மறந்துட்டீங்களா? அப்போ நான் யார்? உதவி செஞ்சேங்கிறதுக்காக பகட்டா கார்ல போனீங்க, காப்பாத்துனீங்கிறதுக்காக இந்த பங்களால எனக்கு சமமா உங்களுக்கு உரிமை கொடுத்திருந்தேன். வாது கூப்பிடுற மரியாதை வாசப்படி வரைக்கும் தான். அது படுக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சிருந்தா உங்களை நினைச்சு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. கொஞ்ச நாள் வார்த்தை அளந்து பேசு. வாழ்க்கையில வழிக்கு விழுந்து இழக்கக்கூடாதது இழந்துட்டேன்னு கதறியே, அதை நீ மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கல. உறவுக்காக என்கிற குழந்தைக்கு ஒரு தகப்பு வேணும் மன்றாடினியே, அதை நீ மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கல. கஷ்டம் வரும்போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மனசுமையை குறைச்சுக்கணும். அதுக்காக பக்கத்துல இருந்தவன் பங்காளியா? ஓ, அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவனும் காதலனும் ஒண்ணுதான் சொல்லு. காதலா? யாரு யார காதலிச்சது? எப்போ? மாட மாளிகை கூட கோபுரம் வேண்டாம், மங்களாவும் பதட்டான வாழ்க்கை வேண்டாம். உங்க காலையிலே வீடு கிடக்கிறேன், மனைவியா இல்ல ஏதோ வந்து போன வேலைக்காரி மாதிரி தலை குனிஞ்சு போன என்ன தலைமுறை வாழ வைங்கன்னு சொன்னியே. ஆபத்துல காப்பாத்துறவங்களை ஆண்டவன்னு கூப்பிடுறோம், கஷ்டத்துல காப்பாத்துறவங்களை கடவுள்னு கூப்பிடுறோம். அதுக்காக நாலு கையும் 3 தலையும் உழைச்சிட்டுதான் நினைச்சுக்கிறதா? நான் உங்களை என்னைக்குமே காதலிச்சதில்லை. சொல்லி பழகின போய், திருடி பழகின கை, ஓடி போன கால் எப்பவுமே நிக்காது. எனக்கு இப்பதான் புரியுது உன் புருஷன் ஒன்ன விட்டு ஏன் ஓடி போனான். நான் உங்களை காதலிச்சதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது வெறும் பிரேம இல்ல. நான் என்னமோ கொழுக்கொம்பு தேடின மாதிரியும் நீங்க தாவி இறைச்சி ஆறுதல் சொன்ன மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பச்சை கனவு. ஐ மீன் a vulgar dream. I'm still Mrs. சபாபதி. ஓ, மிஸ்ஸஸ் சபாபதி. சினிமா கொட்டகையில என் பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கும்போது மிஸ்ஸஸ் சபாபதி இல்லையோ? பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறவங்க எல்லாம் பத்தினிகளா? சொசைட்டில நீ போற இடத்துல எல்லாம் உன்னோட என்னையும் சேர்த்து அறிமுகப்படுத்திக்கிட்டியே, அது சொசைட்டி கல்ச்சர். மிஸ்டர் கண்ணன், உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குன்னு ஒரு அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு, புருஷன் உள்பட. இல்லாதது மானந்தாங்கிறியா? மிஸ்டர் கண்ணன், நீங்களா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசுறத சரசோன்னு எண்ணிக்கிட்டு கை கோர்த்து போனதை காதல்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திரத்துல ஏமாற்றத்துல எதையோ பேசுறீங்க. என் பகட்டு மேலைக்கு 10 பேரு, எனக்கு இருக்கிற பணத்துக்கு 10 பேரு, என் பாப்புலாரிட்டிக்கு 10 பேரு, அத்தனை பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படி நினைக்கிற நீங்க ஒரு முட்டாள். நான் முட்டாட்டாமா? முட்டாட்டான். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது உன் போட்டோ பார்க்கணும் நினைப்பனே, நான் முட்டாட்டான். உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தனே, நான் முட்டாட்டான். ஏற்கனவே கல்யாணமான ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னனே, நான் முட்டாட்டான். நீ எவருக்கோ பட்ட பிள்ளைக்கு நான் அப்பதான் இருக்கிறேன்னு சொன்னனே, நான் முட்டாட்டான். எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற எங்க அத்தை மகளை விட்டுட்டு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தனே, நான் முட்டாட்டான். நான் மட்டும் இல்லம்மா, நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி முட்டாட்டான். நீங்க சொன்னதுதான் உண்மை. அவ ஒரு பச்சை துரோகி, வேஷக்காரி. அவளை உயிரோடு விடக்கூடாது. யார் அது? அந்த ஆளை வெளியே அனுப்பியா?